இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இந்த நல்ல நாளிலே இறைவன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி கூறியவனாக என்னுடைய முகமனாகிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாவின் திருப்பெயரை கொண்டு அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். சென்னை பீச் டு தாம்பரம் ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய பக்கத்து சீட்டில் ஒரு முதியவர் வந்து அமர்ந்தார். தமிழ் குர்ஆனுடைய பிரதியை வைத்துக்கொண்டு மொழிபெயர்ப்பை வைத்துக்கொண்டு படித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் சென்று கழித்து அந்த பெரியவர், இந்த திருக்குர்ஆன் யாருடையது என்று கேட்டார் என்னிடம். அவர் கேட்ட விஷயத்தை நான் உள்வாங்கிக் கொண்டேன். எனக்கு புரிந்துவிட்டது. நான் சற்றும் தாமதிக்காமல் சொன்னேன், இது உங்களுடையதுதான் என்றேன். ஆச்சரியமாக ஒரு நிமிடம் என்னை பார்த்தார். இப்படிப்பட்ட பதில் உங்களிடத்திலிருந்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நான் நினைத்து கொண்டிருந்தேன், இது முஹம்மதுடைய வார்த்தைகள், முஹம்மதுடைய குர்ஆன் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, அப்படி இல்லை. இந்த திருக்குர்ஆன் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு நல்லுபதேசம் என்று வேறு எதுவும் இல்லை. இது குர்ஆனிலே சொல்லப்பட்ட விஷயம். குர்ஆனிலே எந்த ஒரு இடத்திலும் இது முஸ்லிம்களுக்காக அரபுகளுக்காக வந்தது என்ற அங்கே குறிப்பிடப்படவில்லை. எந்த ஒரு வசனத்தையும் அவ்வாறு நீங்கள் காண்பிக்க முடியாது. மனிதர்களே என்றுதான் அது சொல்லும். இன்னும் இறை நிராகரிப்பாளர்கள், இறைவனை நிந்திக்கின்றவர்களை கூட அது பார்த்து மனிதர்களே என்றுதான் அது சொல்கிறது. நம்பிக்கை கொண்டோரே என்றுதான் சொல்கிறது. முஸ்லிம்களே என்று எங்குமே நீங்கள் பார்க்க முடியாது என்று நான் சொன்னேன். ஆச்சரியப்பட்டு போனார். எனக்கு இந்த பிரதி கிடைக்குமா என்று கேட்டார். கண்டிப்பாக தருகிறேன் என்று என்னுடைய பிரதியை நான் அவருக்கு கொடுத்தேன். கோவில்பட்டியிலிருந்து வருவதாக சொன்னார் அவர். நான் இங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள் என்று சொன்னபோது, நான் நிச்சயமாக சென்னை வரும்போது இந்த கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆகவே இந்த வானம் எல்லோருக்கும் சொந்தம், இந்த சூரியன் எல்லோருக்கும் சொந்தம், இந்த நட்சத்திரங்கள், நிலவு, காற்று எல்லோருக்கும் சொந்தம். அதுபோல் இந்த குர்ஆனும் எல்லோருக்கும் சொந்தம். ஆகவே இந்த பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இது முஸ்லிம்களின் நூல் என்று எங்குமே குறிப்பிடப்படவில்லை. ஆகவே பொதுவாக இன்றைக்கு பார்த்தோம் என்றால் எல்லோரும் இறைவேதம் அவருடைய மதத்தில் உள்ளது என்று சொல்கிறார்கள். எல்லோருமே இறைவேதம் என்றால் அது இறைவனால் எங்களுக்கு அருளப்பட்டது என்று சொல்கிறார்கள். ஆகவே பல மதங்கள் உள்ள நம்முடைய நாட்டில் எல்லோரும் தன்னுடைய வேதம்தான் உண்மையானது, தன்னுடைய வேதம்தான் சத்தியமானது என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி இதனை ஏற்றுக்கொள்வது? இதில் எது உண்மை, எது சத்தியம்? ஆகவே இதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டாமா? ஆகவே இதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக இந்திய நாட்டில் சொல்லுவது, எல்லோரும் சொல்வது என்றால் எல்லாம் ஒண்ணுதான் சார் என்று சொல்லுவாங்க. எல்லாமே ஒண்ணுதான் சார், எல்லாம் இறைவனிடமிருந்து தான் வந்தது, ஒரே கடவுள் தான் அப்படி என்றுதான் சொல்லுவார்கள். ஒரே கடவுளிடமிருந்து வந்தது என்றால் முரண்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொரு மதத்திற்கும் இருப்பது ஏன்? இதனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? அடிப்படையிலேயே கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஒரு மதம் சொல்கிறது சிலை வணக்கம் வேண்டும் என்று, இன்னொரு மதம் அதற்கு நேர் எதிராக சிலை வணக்கம் இல்லை என்று சொல்கிறது. ஒரு மதம் திருத்துவ கொள்கையை பற்றி சொல்கிறது. ஒரே கடவுள் என்றால் ஒரே கடவுள் முரண்பட்ட கருத்துக்களை எப்படி சொல்ல முடியும்? ஒரு மனிதர் அப்படி சொல்லுவாரா? காலையில ஒரு விஷயத்த போய் பேசுறீங்கன்னா காலைல ஒண்ணு சொல்றாரு, மதியானம் ஒண்ணு சொல்றாரு, நைட் ஒண்ணு. நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா அந்த ஆள்கிட்ட பேசாத பாடி, அவன் ஒரு குழப்பவாதின்னு தானே சொல்லுவோம். ஒரு விஷயத்தை தெளிவா பேச தெரியலையே அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆகவே இறைவன் என்பவன் எப்படி வந்து பல்வேறு மக்களுக்கு பலவிதமாக சொல்ல முடியும்? ஆகவே இந்த கருத்தே முரண்படுகிறது. ஆகவே நீங்கள் இதனை சிந்திக்க வேண்டும். இறை வேதம் என்றால் அதற்கு சில கிரைட்டீரியாக்கள், சில தகுதிகள் உள்ளன. அவற்றிலே சில தகுதிகள் மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்.
திருக்குரான் நாங்கள் இறை வேதம் என்று சொல்கிறோம். அதனுடைய தொடக்கத்திலேயே அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதன், இது இறைவனிடமிருந்து வந்த வேதமாகும், இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று தெளிவாக இருக்கும். இது மற்ற மதங்களோ மற்ற புத்தகங்களோ இவ்வாறு தெளிவாக சொல்லுமா என்றால் அது ஒரு கேள்விக்குரிய விஷயம்தான். எந்த ஒரு வேதத்தை எடுத்தாலும் இது இறைவனிடமிருந்து வந்தது, இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று தெளிவாக இருக்குமா என்றால் அது கேள்விக்குரிய விஷயம்தான். ஆகவே குர்ஆனில் இது இறைவனுடைய வேதம்தான், இதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்பது தெளிவாக இருக்கும். சரி, இதில் எந்த சந்தேகம் இல்லை என்று நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க எப்படி அதை நம்புறது? நீங்க உங்க வேதம் சொல்றீங்க, அதனால நீங்க சொல்றீங்க, நாங்கள் அதனை எப்படி நம்புவது? அதற்கு இறைவன் சொல்லுகிறான், நீங்கள் இந்த திருக்குரானை ஆராய்ந்து பாருங்கள். இதை இறைவனிடம் அல்லாத மற்றவர்களின் கூற்றாக இருந்தால் இதில் பல்வேறு முரண்பாடுகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அத்தியாயம் 4 வசனம் 82. ஆகவே முரண்பட்ட இதனை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். எந்த ஒரு வேதமாவது சொல்லுமா ஆராய்ந்து பாருங்கள் என்று? நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஆராய வேண்டாமா? உங்களுடைய இதயங்கள் என்ன பூட்டுகளால் பூட்டப்பட்டு உள்ளதா என்று இறைவன் கேட்கிறான். ஆகவே நீங்கள் இதை ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் இறைவன் சொல்கிறானே, இதை வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த குர்ஆனை ஆராய்ந்து பாருங்கள். பல மதங்களும் பல வேதங்களையும் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், எது உண்மை என்று உங்களுக்கு புரியும். இரண்டாவது, இது அருளப்பட்ட மொழியிலே இன்று வரை பாதுகாக்கப்படுகின்ற ஒரு வேதம். பொதுவாக மற்ற வேதங்களுக்கோ இந்த பண்பு இருக்குமா என்பது எனக்கு தெரியாது. அருளப்பட்ட மொழி வேறு மொழியா இருக்கும், இப்பொழுது அவர்கள் கையில் வைத்திருப்பது இன்னொரு மொழியாக இருக்கும். அருளப்பட்ட மொழி அழிந்து போயிருக்கும். இப்பொழுது பைபிளை எடுத்துக்கொண்டால் அது ஹீப்ரு மொழியில் வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் ஹீப்ரு மொழி வழக்கத்தில் உள்ளதா என்றால் கண்டிப்பாக இல்லை. ஆகவே மூலமொழி இல்லாமல் இருக்கும். ஆனால் குர்ஆனை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அது கிட்டத்தட்ட அதனுடைய வரலாற்றை நான் உங்களுக்கு ஓரளவாவது விளக்க வேண்டும். நபிகள் நாயகத்துக்கு 23 ஆண்டுகள் சிறிது சிறிதாக இந்த குர்ஆன் அருளப்பட்டது. அருளப்படும் போதே அதனை அவர்கள் மனனம் செய்து கொள்வார்கள். மனனம் செய்ததை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். தோழர்களும் மனனம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு மனனம் செய்ததை அவர்கள் தோல் பட்டையிலும் மரப்பட்டைகளிலும் எழுதி வைத்தார்கள். எப்படி திருவள்ளுவர் ஓலைச்சுவடியாக வைத்தாரோ அது போல வைத்தார்கள். ஒரு கட்டத்துக்கு பிறகு அதனை புத்தக வடிவத்திலே கொண்டு வரப்பட்டது. ஆகவே திருக்குர்ஆன் அருளப்பட்ட மொழி இன்றைக்கும் நீங்கள் திருக்குர்ஆன் பழைய பிரதிகள் 2 பிரதிகள் அதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தாஷ்கண்டிலே இருக்கும். அதனுடைய பிரதியும் இன்றைக்கு அச்சிடப்பட்ட பிரதியும் பார்த்தீர்கள் என்றால் ஒன்று போல் இருக்கும். அதிலே எங்கேயும் மாற்றம் இருக்காது. சென்னையிலே பிரிண்ட் செய்யக்கூடிய குர்ஆனும் சரி, அமெரிக்காவிலே வரக்கூடிய குர்ஆனும் சரி, நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும். ஆகவே இது இறைவேதம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். சிலர் சொல்கிறார்கள், முதலில் பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதிகமாக பிரிண்ட் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் பைபிள். உலகத்திலேயே அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு புத்தகமும் பைபிள். ஆகவே அது இறைவேதம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம், இறைவேதத்திற்கு அதைவிட உயர்ந்த படித்தரம் ஒன்றை நாங்கள் சொல்கிறோம். அது என்னவென்றால், இந்த இறைவேதம் பல லட்சம் பல கோடி மக்களால் மனனம் செய்யப்பட்டுள்ளது. இதை மறுக்க முடியுமா உங்களால்? வெறும் சென்னையில் மட்டும் எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட இங்க மட்டுமே இந்த குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஒரு 10,000க்கு மேல் இருப்பார்கள். அப்படி என்றால் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எத்தனை கோடி மக்கள் இருப்பார்கள்? ஆகவே இந்த திருக்குர்ஆனை உடைய பிரதிகளோ அல்லது சாப்ட்வேரை நீங்கள் அழித்தாலும் மீண்டும் இந்த குர்ஆனை மக்களுக்கு மத்தியில் கொண்டு வர முடியும். ஆகவே இறைவேதம் என்பதற்கு இது ஒரு அருமையான அத்தாட்சி. மூன்றாவது, இறைவேதம் என்பதற்கு குர்ஆனிலே பல விஞ்ஞான உண்மைகள் உள்ளன. பொதுவாகவே மதம் என்றாலே அறிவியலோடு மோதக்கூடியது. அறிவியல் கருத்துக்களோடு நேரடியாக மோதும். அறிவியல் ஒன்று சொல்லும், மதம் ஒன்று சொல்லும். ஆகவே இங்கே குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பல அறிவியல் உண்மைகள் உங்களுக்கு
புலப்படும். கிட்டத்தட்ட 150 வருடத்திற்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட எம்பிரியாலஜி என்று சொல்வோம், 50 வருடத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட எம்பிரியாலஜி, இதை பற்றி குரான் மிக தெளிவாக, கருவியலை பற்றி தெளிவாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்டேஜ் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அந்த கரு வளர்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக மிக விரிவாக சொல்லுகிறது. அது என்றைக்குமே விஞ்ஞானத்தோடு மோதுவதில்லை அதனுடைய கருத்துக்கள். வேட்டிகனிலே உள்ள ஒரு போப் மன்னிப்பு கேட்டார். யாரிடத்திலே? விஞ்ஞானிகளிடத்திலே. விஞ்ஞானிகள் மாநாடு நடந்தபோது அங்கே மன்னிப்பு கேட்டார். நாங்கள் உங்களுடைய விஞ்ஞானியை கொலை செய்து விட்டோம், அநியாயமாக கொலை செய்து விட்டோம். ஏனென்றால் பைபிளிலே உலகம் தட்டை என்று இருக்கிறது. ஆகவே அந்த காலத்தில் மத குருமார்கள், அரசர்கள், இன்னும் நிலப்பிரபுக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து புரூனோவை உயிரோடு கொளுத்தினார்கள். உயிரோடு கொளுத்தினார்கள் அவரை. ஏன்? உலகம் உருண்டை என்று அவர் சொன்னதற்காக. வேதத்துக்கு மாற்றமாக நீ சொல்லக்கூடாது என்று சொன்னார்கள். ஆகவே புரூனோ இறக்கும் தருவாயில் கூட நீங்கள் சொல்வதற்காக நான் வேண்டுமெனால் சொல்லிவிடுகிறேன், ஆனால் உண்மையில் பூமி உருண்டைதான் என்று சொல்லி அவர் இறந்து விட்டார். ஆகவே நேரடியாக விஞ்ஞானத்தோடு குரானுடைய கருத்துக்கள் மோதுவதில்லை. அது விஞ்ஞானத்தை உறுதிப்படுத்துவதாகவும் மெய்மைப்படுத்துவதாகவும் அந்த கருத்துக்கள் அமைகின்றன. இன்னும் ஓஷியானாலஜி என்று சொல்லக்கூடிய கடல் ஆராய்ச்சியை பற்றி இருக்கட்டும், இன்னும் வானவியல் ஆராய்ச்சி, ஆஸ்ட்ராலஜி என்று சொல்லக்கூடிய வானவியல் ஆராய்ச்சி இருக்கட்டும், மழை எவ்வாறு பொழிகிறது, இவற்றை பற்றியெல்லாம் மிக தெளிவாக பல அறிவியல் உண்மைகள் இந்த வேதம் உறுதிப்படுத்துகின்றது. இன்று வரைக்கும் பல உண்மைகள் பல விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து ஆச்சரியப்பட்டு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே இணைத்துக் கொண்டார்கள் என்பது நிதர்சன உண்மை. ஆகவே இறை வேதம் என்பதற்கு இது ஒரு மிக உறுதியான ஒரு சான்று. அடுத்ததாக, எழுத படிக்க தெரியாதவர் இவ்வளவு பெரிய ஒரு இலக்கியத்தை எப்படி எழுத முடியும்? நபிகள் நாயகம் எழுத படிக்க தெரியாதவர். இன்றைக்கு குரான் அரபியிலே மிகச்சிறந்த இலக்கியம். ஆகவே எழுத படிக்க தெரியாதவர் கருத்துக்களை வேண்டுமெனால் சொல்லலாம், நல்ல கருத்துக்களை வேண்டுமெனால் சொல்லலாம். ஆனால் ஒரு இலக்கியத்தை எழுத முடியுமா, ஒரு இலக்கியத்தை உருவாக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. ஆகவே மிகச்சிறந்த இலக்கியம் இந்த குரான். ஆகவே எழுத படிக்க தெரியாதவர் எப்படி இவ்வளவு பெரிய ஒரு இலக்கியத்தை இயற்ற முடியும் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே குரான் இறைவேதம் தான் என்பதற்கு இது ஒரு சான்று. ஆராய சொல்லுகின்ற நூல், படித்ததையெல்லாம் நம்பிவிட வேண்டாம், ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய சவால் விடுகின்ற ஒரு நூல் இந்த நூல். ஆகவே எந்த ஒரு வேதமும் தன்னை ஆராய்ந்து பார் என்று சவால் விடாது. ஆகவே குரான் தைரியமாக சவால் விடுகிறது என்றால் இது ஒரு இறைவேதமாக இருப்பதற்கு இது ஒரு சான்று. மனித வாழ்க்கைக்கு தெளிவான வழிகாட்டியாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இந்த நூல் அமைந்துள்ளது என்று தெளிவாக குரான் கூறுகிறது. ஆகவே மனித வாழ்க்கைக்கான வழிகாட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். ஆகவே இவ்வளவு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய சில விஷயங்களை மட்டும் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறிய வண்ணமாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.